ஒரு தப்சீர்ல ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு பயணத்துல இருந்தாங்க. ஒரு மரத்தடியில வெயிலா இருக்கிறதுனால ஓய்வு எடுத்தாங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருந்தது. அதுல இருந்து ஒரு பாம்பு வெளிப்பட்டு ஒரு தங்க காசை வெளியே கொண்டு போட்டுச்சு. மறுநாள் வந்தது, அதே மாதிரி ஒரு தங்க காசை போட்டுச்சு. இப்படி தொடர்ந்து ஒரு 2-3 நாள் போட்டுக்கொண்டு இருக்கும் போது இந்த சகோதரர் ஒருவர் சொன்னாரு மற்றவர்கிட்ட, இதுக்குள்ள ஏதோ பெரிய புதையல் இது கீழே இருக்கு போல தெரியுது. நம்ம இந்த பாம்பை கொன்னுட்டா அந்த புதையலை முழுசா நம்ம எடுத்துடலாம். எவ்வளவு நாளாதான் நம்ம ஒவ்வொரு நாளா பொறுமையா இருக்காருது ஒரு காசுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு மற்ற சகோதரர் சொன்னாரு, நீ அதெல்லாம் செய்யாத, வேண்டாம், விபரீதமா ஆயிரப்போகுது, நீ கொல்ல போய் அது ஒன்ன கொன்றாம அப்படின்னு சொன்னார். இல்ல அவர் சொல்ல பேச்சு கேட்காம நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தன்னிடம் வச்சிருந்த ஒரு கோடாரியால அந்த பாம்பை என்ன செய்தார், வரும்போது தலையில அடிச்சார். அடித்து அடியை வாங்கிட்டு அது மாறி சமாளிச்சுட்டு அவனை கொத்திட்டு அவன் அந்த இடத்துல இறந்துட்டான். சகோதரனை அந்த மரத்தடியிலேயே அவர் அடக்கிட்டார். மறுநாள் அந்த பாம்பு வந்துச்சு. ஆனா முதல்ல வாங்கினாலும் அடி வாங்கின அந்த பாம்பு மண்டையில காயத்தோடு கட்டு போட்டு வெளியே வந்துச்சு. அப்ப அந்த பாம்புட்ட இந்த சகோதரன் சொன்னாரு, உனக்கு அடிச்சதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் அதை செய்யாதேன்னு சொன்னேன், அவன் கேட்கல, அதனால இந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால நான் இனிமேல் நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், நீ எனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, நம்ம 2 பேரும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி நம்ம சத்தியம் பண்ணிக்கிறோம், ஏன்னா நீ எனக்கு தரப்படி வளமையா தரப்படி அந்த ஒரு காசை தந்துக்கிட்டீரி அப்படின்னு சொல்லி அந்த பாம்பிட்ட சொன்னான். அந்த பாம்பை சொல்லிச்சு, அது சரி வராது, அல்லாஹ்வை முன்னிறுத்தி சத்தியம் செய்தாலும் சரி வராது. ஏன்னா நீ டெய்லி உன்னுடைய சகோதரனுடைய மன்னரையை டெய்லி பார்த்துட்டு இருக்க, உனக்கு எப்படியும் என் மேல உனக்கு ஒரு கோவம் இருக்கும், நம்ம சகோதரனை கொன்னையா நம்ம இதை கொல்லக்கூடாதுன்னு. நான் எதை பார்த்துட்டு இருக்கேன், இந்த காயத்தை நான் பார்க்குற வரைக்கும் உண்மையில எனக்கு நல்ல அபிப்பிராயம் வராது. அவன் அடிச்ச மாதிரி இவன் நம்மளை அடிக்க மாட்டான் அப்படின்னு உண்மையில எனக்கு கெட்ட எண்ணம் தான் வரும். ஆக நீ எதை பார்க்குற, உன் சகோதரனுடைய மன்னரையை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என் மேல நல்ல எண்ணம் வராது, என் காயத்தை நான் பார்க்குற வரைக்கும் உண்மையில எனக்கு நல்ல எண்ணம் வராது, அதனால இது ஒத்து வராது அப்படின்னு அந்த பாம்பு சொல்லித்தான். பேராசை பெருநஷ்டம் சொல்லுவான்.